யூடியூப் நேயர்களுக்கு நடிகர் பேரரசர் எம்ஜிஆர் கலைக்குழு சார்பில் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் இன்று பார்க்க போகும் ஆண்டு 1957. 1957 மொத்தம் 30 படங்கள் வந்திருக்கின்றன. 1956 காட்டிலும் 57 சற்று குறைவு தான். மக்கள் திலகத்துக்கு 4 படங்கள். முதல் படம் சக்கரவர்த்தி திருமகள், ஜனவரி 18 வெளியானது. சக்கரவர்த்தி திருமகள் நீலகண்டன் டைரக்ட் பண்ண முதல் படம். அவர் மக்கள் திலகத்தை வைத்து 17 படங்கள் டைரக்ட் பண்ணியிருக்கிறார். புதுமை பித்தன் அடுத்தது. புதுமை பித்தன் டிஆர் ராமண்ணா டைரக்ஷன், கதை வசனம் கருணாநிதி. மகாதேவி மகாதேவி ஒரு அருமையான படம். அது சாவித்திரி ஜோடியாக நடிச்சிருந்தாங்க. ராஜராஜன் நீலா ப்ரொடக்ஷன்ஸு, டிவி சுந்தரன் டைரக்டர். அதுக்கப்புறம் வந்த படங்கள்லாம் பாருங்கள். சிவாஜி கணேசனுக்கும் நிறைய படம் வந்துச்சு. புதையல் ஓரளவு சுமாராக ஓடின படம் தான். ஓரளவு பாக்ஸ் ஆஃபீஸில் படைச்சிக்கிட்டு. தங்கமலை ரகசியமும் அதே கதை தான். அதுவும் பாக்ஸ் ஆஃபீஸில் வெற்றி படமாக ஆயினது. வணங்காமுடியும் ஓரளவு ஃபோட்டோ முதல்ல எடுத்துட்டாங்க. 3. அடுத்த படம் இந்த 3 படமும் ஓரளவு வெற்றி படம் தான். ராணி லலிதாங்கி படுதோல்வி படம். இது எம்ஜிஆரை வச்சு ஏற்கனவே லலிதாங்கின்னு பேரில் ஆரம்பித்தாங்க. அப்புறம் சிவாஜி கணேசன் வந்தாங்க. அப்புறம் மணமகன் தேவை, இதுவும் சிவாஜி கணேசன் படம் தான். அம்பிகாபதியும் படுதோல்வி படம் தான். அம்பிகாபதி அதுவும் படுதோல்வி அடைஞ்சிட்டு. அடுத்தது பாக்கியவதியும் படுதோல்வி அடைஞ்ச படம் தான். பாக்கியவதி பிரசாத் டைரக்ஷனில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1957 மாயா பசார் தெலுங்குலேயும் தமிழ்லேயும் வெளியாகி பயங்கர ஹிட்டு அந்த படம். மணாளனை மங்கையின் பாக்கியம், ஜெமினி கணேசன் அஞ்சலி தேவி நடித்த படம். இதுவும் ஓரளவு நல்லா ஓடின படம். நீலமலை திரையில் தேவர் பிலிம்ஸ் எடுத்த படம். இதுவும் வெற்றி படம் தான். தேவர் பிலிம்ஸ் எடுத்த, அதாவது தாய்க்கு பின் தாரத்துக்கு அடுத்தாப்பில் எடுத்தார். அதுவும் வெற்றிகரமாக ஓடிச்சு. கற்புக்கரசி ரொம்ப எதிர்பார்த்த படம் தான், ஜூபிட்டர் பிக்சர்ஸு. ஆனால் ஆவரேஜ் ஹிட்டாக தான் அமைஞ்சுது. ரொம்ப ஒன்றும் ஓடலை, ஆவரேஜ் ஹிட்டாக போச்சு. எங்கள் வீட்டு மகாலட்சுமியும் அதே கதை தான். ரொம்ப எதிர்பார்த்தாங்க, பட்டு ரொம்ப பெரிய வெற்றின்னு சொல்ல முடியாது, ஆவரேஜாக ஓடிச்சு. இரு சகோதரிகள் நரசு ஸ்டுடியோஸ், இது பயங்கர தோல்வி படமாக அமைஞ்சுது. ஜெமினி கணேசன் சாவித்திரி தான் நினைக்கிறேன் தோல்வி படம். அடுத்து அலாவுதீன் அற்புத விளக்கு, இது தெலுங்குலேருந்து வந்த படம் தான் நினைக்கிறேன். இதுவும் பெரிய அளவில் வெற்றி பெறலை. அன்பே தெய்வம், இப்படி பல படங்கள் வந்தாலுமே எதுவுமே பெரிய வெற்றி அடையலை. சௌபாக்கியவதி, இதுவும் ஜெமினி கணேசன் சாவித்திரி படம் தான். இதுவுமே வெற்றி பெற்ற மாதிரி தெரியலை. அடுத்தது பார்க்க போனால் பத்தினி தெய்வம். இதெல்லாம் இந்த படம் பேரே நம்ம கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். பத்தினி தெய்வம்னு ஒரு படம் வந்துச்சான்னு அந்த லிஸ்ட்டில் பார்க்கும்போது தான் தெரியுது. புது வாழ்வு, நம்ம தியாகராஜ பகவதர் கடைசி எடுத்த படம். இந்த படமும் தோல்வி அடைஞ்சிருச்சு. அவர் ரொம்ப நம்பிக்கையோடு எடுத்தார், பட் படம் தோல்வி அடைஞ்சிருச்சு. மல்லிகா படத்தில் பாடல்கள்லாம் அதி அற்புதமாக இருக்கும். பாடல்கள் வருவேன் நான் உனது மாளிகையின் வாசலுக்கு, அந்த பாட்டெலாம் இதில் தான். அப்புறம் ஆரவல்லியும் வெற்றி அடையலை. யார் பையன் மாடர்ன் தேட்டர்ஸ் படம். மாடர்ன் தேட்டர்ஸ் இல்லையா, விஜயா ஃபிலிம்ஸ் விஜயா கம்பெனிஸ், அவங்க படம். யார் பையன் படம் நல்லா தான் இருக்கும், ஆனால் படம் ரொம்ப பெரிய வெற்றி அடையலை. அந்த குழந்தை நட்சத்திரம் நல்ல பேராச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா சக்கரவர்த்தி திருமகள் நல்ல சென்னையில் கிட்டத்தட்ட 101 நாள் ஓடிச்சு. மற்றபடி இதில் இந்த பாடல்லாம் நல்லாயிருக்கும். பாடல்கள் அருமையாக இருக்கும், டான்ஸ் நல்லாயிருக்கும், எல்லாமே சூப்பராக இருக்கும். அதுவும் வாத்தியார் ஆட வாங்க அண்ணாத்தை பாட்டுக்கு அப்படி நேர காலை தூக்கும்போது நேர விளக்கு தெரிக்கும். சக்கரவர்த்தி திருமகள் ஒரு நல்ல அருமையான வெற்றி படம். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த படம் 9 தேட்டரில் 100 நாள் ஓடிச்சு. தமிழில் 9 தேட்டரில் 100 நாள் ஓடிச்சு. இதில் சேலத்தில் 140 நாள் தொடர்ச்சியாக ஓடி, அதுலேருந்து ஷிஃப்டிங் சித்தேஸ்வராவுக்கு மாற்றி வெள்ளி விழா வரைக்கும் ஓடிச்சு. இலங்கையிலும் நிறைய தேட்டரில் ரிலீஸ் ஆகி ஓடிச்சு. 6வது வாரம் விளம்பரம் இது. அதுக்கப்புறம் நிறைய தேட்டரில் வச்சு 50 நாள் மட்டும் இந்த படம் 30 தேட்டருக்கு மேலே ஓடிச்சு. 50 நாள் சரியான வசூல். 1957 நம்பர் 1 வசூல் பெற்ற படம் இதான். 9 தேட்டரில் 100 நாள். பார்த்திங்களா, 2, 4, 6, 8, 9. ஆக சக்கரவர்த்தி திருமகள் ஒரு மாபெரும் வெற்றி படம். அடுத்ததாக பார்க்க போனால் புதுமை பித்தன். புதுமை பித்தன்
டி.ஆர். ராமண்ணா டைரக்டரு. பாடல்கள்லாம் பிரமாதமாக இருக்கும். மனமோகனா அந்த பாட்டு தான் இது. ராதே உனக்கு கோபம் ஆகாதடி இந்த பாட்டு கடைசியாக வரும். ஆக புதுமை பித்தனில் பாடல்கள் அருமையாக இருக்கும், வசனங்கள் நல்லாயிருக்கும். வசனம் கருணாநிதி, கதை வசனம் கருணாநிதி. புதுமை பித்தன் 100 நாள் ஓடிச்சு, 3 தேட்டரில் மட்டும் ஓடிச்சு. ஆனால் எதிர்பார்த்த வெற்றியே பெறலைன்னு தான் சொல்லணும். இந்த படம் ரொம்ப எதிர்பார்த்தாங்க, அந்த அளவுக்கு வெற்றியை பெறலை அப்படின்னு தான் சொல்லணும். 100ஆவது நாள் சென்னை மிட்லாண்டில் ஓடிச்சு. மிட்லாண்டு அது போக 2 தேட்டரில் ஓடிச்சு. புதுமை பித்தன் இலங்கையிலையும் நிறைய தேட்டரில் வெளியாகி ஓடிச்சு. மகத்தான வெற்றி பெற்ற படம் புதுமை பித்தன். அடுத்த படத்தை பார்க்க போனால் புதுமை பித்தன் சென்னை மிட்லாண்டு, சேலம் பேலஸு, திருச்சி பேலஸ் 3 தேட்டரில் ஓடிருக்கு. அடுத்தால பார்க்க போனால் மகாதேவி எம்ஜிஆர் சாவித்திரி நடித்த படம். சுந்தரலால் நட்கர்னு இயக்கம் பண்ண படம் மகாதேவி சென்னையில் 5 தேட்டரில் ரிலீஸ் ஆச்சு. 5 தேட்டரில் ரிலீஸ் ஆனதுனால அந்த சென்னையில் அதிகபட்சம் 84 நாள் தான் ஓடிச்சு. ஒரு 3 தேட்டரில் போட்டிருந்தாங்கன்னா 100 நாள் தாண்டி இருக்கும். சென்னையில் 84 நாள் தான் ஓடிச்சு. ஆனால் ஜோடி சாவித்திரி எம்ஜிஆருக்கு ஜோடியாக நடித்த முதல் படம் இதான். 2வது படம் பரிசு, 3வது படம் வேட்டைக்காரன். இந்த 3மே 100 நாள் தாண்டி ஓடின படம் தான். 100 நாள் தாண்டி ஓடின படம். அதுலேயும் மகாதேவியில் PS வீரப்பாவுக்கு ஒரு நல்ல நேம். அடைந்தால் மகாதேவி, இல்லையில் மரணதேவி அப்படிம்பார். இந்த வசனம் ரொம்ப ஃபேமஸ்ஸு அந்த காலத்தில். எங்கே பார்த்தாலும் இளைஞர்கள்லாம் இந்த வசனத்தை சொல்லி தான் போவாங்க. அவ்வளவு மக்களை கவர்ந்த ஒரு வசனம் அது. மகாதேவி 50 நாளைக்கு மேலே நிறைய தேட்டரில் ஓடிச்சு. 25-30 தேட்டரில் 50 நாளைக்கு மேலே ஓடிச்சு மகாதேவி ஒரு நல்ல வெற்றி படம் தான். அடுத்து நம்ம பார்க்க போனால் ராஜராஜன் நீலா ப்ரொடக்ஷன்ஸ் படம். மகாதேவிக்கு 5வது வார விளம்பரம். 5வது வாரத்தில் எல்லா தேட்டர் எல்லாம் ஓடிட்டு தான் இருக்குது. சேலம் ஜெயா, இலங்கை கெயிட்டி, மகாதேவி 2 தேட்டரில் 100 நாள் ஓடிருக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா ராஜராஜன் எம்ஜிஆர் பத்மினி ராகினி நடித்த படம். எம்ஜிஆர் பத்மினி லலிதாவா ராகினியா, லலிதா நடித்த படம். நீலா ப்ரொடக்ஷன்ஸ் டைரக்ஷன் டிவி சுந்தரம், மெரிலாண்ட் பிக்சர்ஸ் தயாரித்த படம். மிட்லன் மகாராணி, ராஜகுமாரி, மகாலட்சுமி 4 தேட்டரில் ரிலீஸ் ஆச்சு. ஆனால் படம் திரைக்கதை சரியில்லாமல் போனதுனால கொஞ்சம் படம் தொய்வாக தான் இருக்கும். கொஞ்சம் தொய்வாக இருந்தது. இடையில 70 நாள் வரைக்கும் ஓடிச்சு. தமிழ்நாட்டில் அதிகபட்சம் 70 நாள் ஓடிச்சு. ஆனால் மீண்டும் வெளியாகி ஒரு நல்ல வெற்றியை பெற்ற படம் தான் ராஜராஜன். முதலாளி SSR நடித்த படம். இந்த SSR தேவிகாவுக்கு முதல் படம் நினைக்கிறேன், MAV பிக்சர்ஸ். அந்த படம் ஒரு நல்ல ஹிட்டு தான். முதலாளி ஒரு நல்ல ஹிட்டு. தங்கமலை ரகசியம் அது சிவாஜி கணேசன் நடித்த படம். இதுவும் ஓரளவு பிழைச்சிக்கிட்டு. புதையல், விண்ணோடும் முகிலோடும்னு ஒரு பாட்டு வரும், நல்லாயிருக்கும். MS விஸ்வநாதன் தான் மியூசிக்னு நினைக்கிறேன், நல்லா போட்டிருப்பார். படம் பாடல்கள்லாம் நல்லாயிருக்கும் அந்த படத்தில். அப்புறம் பார்த்திங்கன்னா மக்களை பெற்ற மகராசி, இது வட்டார தமிழ் பேசின படம். மக்களை பெற்ற மகராசி VK ராமசாமி தயாரிப்பில் வந்த படம். இந்த படமும் ஓரளவு வெற்றி பெற்ற படம் தான். மக்களை பெற்ற மகராசி, சிவாஜி கணேசன், பானுமதி நடித்த படம். அப்புறம் பார்த்திங்கன்னா வணங்காமுடி சென்னையில் கேசினோவில் ஒரு பெரிய கட் அவுட் வச்சுருந்தாங்க. 80 அடி உயரம். 80 அடி உயரத்துக்கு வச்சுருந்த அந்த கட் அவுட்டு முதல்ல அதிகபட்ச உயரத்தில் வச்சாங்க தமிழ் படத்துக்கு. அதுக்கப்பிறகு என்னென்னு இதை விட அதிகமாக உயரத்தில் வச்சாங்க. ராணி லலிதாங்கி ஒரு சூப்பர் ஃப்ளாப்பான படம். ராணி லலிதாங்கி மக்கள் தலைவர் நடிக்க மாட்டேன்ட்டு பாதியிலே போயிட்டார். அதில் மந்திர காட்சிகள், தந்திர காட்சிகள் நிறைய வச்சுருந்தாங்க. அம்பிகாபதியும் அப்படி தான், ரொம்ப எதிர்பார்த்த படம், ஆனால் ஓடலை. அம்பிகாபதியும் ஃபெயிலியர் ஆகிட்டு. இதுலேயும் பாடல்கள்லாம் நல்லா தான் இருக்கும். மணமகன் தேவை, பரணியின் டைரக்ஷன் ராமகிருஷ்ணா. இதுவும் அவ்வளோ சிறப்பான படம் கிடையாது. மாயா பஜார் தான் தமிழ்லேயும் தெலுங்குலேயும் சேர்ந்து மொத்தம் 25 தேட்டருக்கு மேலே 100 நாள் ஓடினதாக சொல்கிறாங்க. தெலுங்கில் தான் நிறைய தேட்டரில் 100 நாள். தெலுங்கில் மணாளனை மங்கையின் பாக்கியம், இதுவும் ஒரு நல்ல வெற்றி படம் தான். இதுவும் நிறைய 100 நாள் ஓடிச்சு. அப்புறம் மணாளனை மங்கையின் பாக்கியம், ஆக மொத்தத்தில் இந்த மாதிரி படங்கள், இந்த படங்கள் எல்லாமே வெற்றி படங்கள். இதுக்கப்புறம் வந்த படங்கள்லாம் ஃபெயிலியர். பாக்கியவதி ஏற்கனவே சொல்லிட்டோம் ஃபெயிலியர் படம்னு. அடுத்து பார்த்திங்கன்னா பத்தினி தெய்வம், இதுவும் ஃபெயிலியர் படம் தான். பத்தினி தெய்வம் அப்படி
மற்ற படங்கள் ஏதோ ஆவரேஜாக. நீலமலை திருடன் நல்லா ஓடின படம். நீலமலை திருடன் கொஞ்சம் நடிகர் ரஞ்சனை வச்சு எடுத்த படம். அது ஓரளவு ஓடிச்சு. சௌபாக்கியவதி ஃபெயிலியர் தான். சௌபாக்கியவதி. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கற்புக்கரசி ஜூபிட்டர் பிக்சர்ஸ் படம். இதில் பாடல்கள்லாம் நல்லாயிருக்கும். ஆனால் படம் வந்து ஓடலை அவ்வளோ தூரம். அதில் நல்ல ஒரு பாட்டு உண்டு, கற்புக்கரசி. அப்புறம் எங்கள் வீட்டு மகாலட்சுமியில் பாடல்கள் நல்லாயிருக்கும். படம் வந்து ரொம்ப எதிர்பார்த்தாங்க, ஆனால் மீடியமாக தான், ஆவரேஜ் ஹிட்டு தான். அப்புறம் இரு சகோதரிகள், இதுவும் ஓடலை, ஃபெயிலியரு. அப்புறம் பார்த்திங்கன்னா அலாவுதீனும் அற்புத விளக்கும், இதுவும் தோல்வி படமாக தான் அமைஞ்சுது. அலாவுதீன் அற்புத விளக்கம். சரி நேயர்களே, 1957 பற்றி நம்ம தெளிவாக பார்த்துட்டோம். இனிமேல் நம்ம பார்க்கணும்னா ஆரவல்லியும் ஒரு தோல்வி படம் தான். 1958 பற்றி அடுத்தது நாம் பார்க்கலாம். அதுவரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.